சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். அதாவது 27/10/2025 6/12/2025 வரை செவ்வாய் பகவான் விருச்சிக மனையில் உச்ச பலம் பெறுகிறார். அப்போ இந்த உச்ச பலம் பெறுகின்ற செவ்வாயால என்ன மாதிரியான பலன் அப்படிங்கறதான் இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போகிறோம். கன்னி ராசி அன்பர்களே, செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன்? 6/12/2025 வரை விருச்சிக மனையில் ஆட்சி பலம் பெறும் செவ்வாய் பகவானால என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா 3க்குரியவன், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன், அதே சமயத்தில் 8க்குரியவன், அட்டமாதிபதி, வலிவேதனையை கொடுக்கக்கூடியவனும் அதே செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் இப்போ ஆட்சி பலத்தோட வலிமையா 3ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ 3ஆம் இடம் என்பது தைரிய வீரியம் சொல்லக்கூடிய, சிறுதூர பிரயாணங்கள் சொல்லக்கூடிய, வியாபாரம் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்கள் சூப்பரா இருக்க போகுது, எந்த தப்பு இல்லை. ஆனா அதே செவ்வாய் தான் 8க்குரியவன். சார் வலியை கொடுக்கணும்ல, அப்போ கன்னிக்கு செவ்வாய் ஆகாதவன் தானே, ஒரு வலியை கொடுக்கக்கூடியவன் இல்லவன், அவன் ஆட்சி பலத்தோட வலிமை பெறும்போது நமக்கு பிரச்சனைகளை கொடுக்குமோ அப்படிங்கிற ஐயப்பாடு நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். ஆனா அப்படி கிடையவே கிடையாது. 8ஆம் அதிபதி தான். அந்த 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட இருக்கார். வலியை கொடுக்கக்கூடியவனுக்கு வலி கொடுக்கிறது. அப்ப எப்படி உங்களுக்கு வலியை கொடுக்கும்? கிடையாது. யோகம்தான் தரும், அதிர்ஷ்டம் தான் தரும். வலி இல்லாத தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னிக்கு அமைய போகிறது. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, குரு பகவான் இப்ப அதிசாரமாக கடகத்துல உச்ச பலத்தோட உட்கார்ந்திருக்கார். அந்த உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக அந்த செவ்வாய் பகவானை பார்க்கிறார். பாருங்க, அதிர்ஷ்டம் கொட்டன்னு கொட்டுது. அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்புக்கு ஏற்ப 8க்குரியவன் தனக்கு 8இல் மறைந்து ஒரு நல்லவன் என்று சொல்லக்கூடிய அந்த குருவினுடைய பார்வை பட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் செவ்வாய் அதீதமான நன்மைகளை தர காத்து கொண்டிருக்கிறது இந்த கன்னிராசி என்பவர்கள். செவ்வாய் என்ன கொடுப்பார்? சகோதர வலி, சகோதர காரக கிரகம். பொதுவாகவே இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சகோதரர்களுடன் ஏதோ ஒரு குறைங்கிறது நிச்சயமாக இருக்கும், 100% இருக்கும். அதாவது என்ன குறை? நீங்க என்னதான் நல்லது பண்ணாலும் சகோதரர் மூலமாக ஒரு நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த முடியாது, ஒரு சின்ன ஒரு குறையாவது இருந்துட்டு இருக்கும். ஆனா இந்த காலகட்டம் அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். சகோதரர் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அது சால்வ் பண்ணுவதற்கு ஒரு ஏற்ற காலமாக அமைய போகிறது. சகோதரர் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை, ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு நல்லது, ஒரு நல்ல விஷயங்கள், சகோதரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம். என்ன விஷயம் நடக்கலாம்? உங்க சகோதரர்களுக்கு ஒரு திருமணம், சுப காரியங்கள் செய்யலாம். சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. அப்போ சகோதர விஷயத்தில் நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இடம். செவ்வாயினாலே நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகம். அப்போ நிலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு வில்லங்கம் இருக்கு, அதை சால்வ் பண்ணுவதற்கு ஒரு ஏற்ற காலகட்டம். நிலம் சார்ந்த விஷயத்தில் அதுல ஏதாவது ஒரு குறை, எதையானு செய்யணும் அப்படின்னா அதை எடுத்து செஞ்சு, இல்லை டாக்குமெண்ட்டோ மற்ற விஷயம் எது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்து கொள்ளலாம். அப்போ நில விஷயங்கள் சூப்பராக இருக்க போகுது. சரி, ஒரு நிலத்தை வாங்குவதற்கு உகந்ததா? அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், வாங்கலாம் 100% வாங்கலாம். சார், ஒரு நிலத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த காலகட்டம் அதற்கு சாதகமாக இருக்குமா? நிச்சயமாக சாதகமாக இருக்கும். விற்பனை சூப்பரா இருக்கும். அது குறிப்பாக ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா 3ஆம் இடத்துல தான் செவ்வாய் உட்கார்ந்திருக்கார். நில விற்பனை. அப்போ விற்பனை, நிலம் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்,
பத்திர பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டிராவல் செய்வது, சிறுதூர பிரயாணங்கள் செய்வது, இதெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது ஒரு சிலருக்கு பாருங்க, கலைத்துறையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இசை சம்பந்தப்பட்ட, மியூசிக் சம்பந்தப்பட்ட, அல்லது எதையாவது ஒன்று இயக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்கள், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இயங்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்க, புதனும் அந்த இடத்துல இருக்கார், லக்னாதிபதியும் அந்த இடத்துல இருக்கார். அப்போது புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள், வியாபாரத்தில் புதிய டெக்னிக்கல் புகுத்தக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் சூப்பராக இருக்க போகுது. சார், எனக்கு ஒரு வம்பு வழக்கு இருக்குது சார், அது இந்த காலகட்டத்தில் தீர்த்துக்கலாமா சார்? ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு சுமூகமாக முடிச்சுக்கலாமா? தாராளம் முடிச்சுக்கலாம். 8க்குரியவன் தனக்கெட்டில் இருக்கார். பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயங்களை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டம். கேஸ், கோர்ட் கேஸ், சக்சஸ், அதிலிருந்து விடுதலை பெறலாமா? விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வழி இல்லாத விஷயங்கள், ஹெல்த் பிரச்சனை இருக்குது, அது தீர்த்துக்கலாம், அது சரியாகும். ஸோ இது மாதிரி வழியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய, அதிலிருந்து அப்படியே வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கண்ணிற்கு அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். எப்போ? நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி. அனுசம் அப்படிங்கிறது 5ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, 6ஆம் அதிபதி. அவர் போய் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார், திருமணஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ நிறைய பேர்த்துக்கு திருமண தடை, தாமதம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 7ல் உட்கார்ந்துருக்காரா சனி, 6ஆம் அதிபதி 7ல் உட்கார்ந்துருக்காரா, அப்போ ஒரு தடை கொடுக்கிறதா? இப்போ தடை நிவர்த்தி ஆகும். குருவின் பார்வையில் சனி. 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ செவ்வாய் பகவானும் அந்த சனி நட்சத்திரத்தில் இருக்கு. அப்போ என்ன? திருமண நிகழ்வுகள் நடக்கும், டக்குன்னு முடிவாகும் உங்கள் முயற்சியால். ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி அல்லவா? உங்கள் முயற்சியால், உங்களுடைய இதால், அது தகவல் தொடர்பு துறையால் திருமணம். எப்படி? தகவல் தொடர்பின் மூலமாக திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு. குரு பார்க்குறார். இப்போ அதிசாரமாக கடகத்தில் இருக்கார், உச்சமாக இருக்கார், 7ஆம் இடத்தை பார்க்குறார். டக்குன்னு திருமணம் நிச்சயிக்கப்படும், டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரே மாதம் ஃபிக்ஸ் ஆகும், திருமணம் நடக்கும். ஒரு வகையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கன்னிக்கு ஏற்படுகிறது. ஒரு இன்ப அதிர்ச்சி தான், டக்குன்னு நடந்துருச்சுப்பா, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குழந்தை பாக்கியம் உண்டா? நிச்சயம். 5ஆம் அதிபதி அல்ல, 5ஆம் அதிபதி குரு 5ஆம் இடத்தையே பார்க்கிறார், 5ஆம் அதிபதியும் பார்க்கிறார், 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ குழந்தை பாக்கியமும் உண்டு. முயற்சியால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அடுத்து பாருங்க, செவ்வாய் பகவான் கேட்டை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார். எப்போ? இந்த நவம்பர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை. கேட்டை அப்படின்னா புதன். அப்போ உங்கள் ராசி அதிபதி நட்சத்திரத்தில், அதே சமயத்தில் 10ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்கள் முயற்சியால் ஒரு தொழிலை மாறுவது, தொழிலை சேஞ்சஸ் பண்ணுறது, தொழிலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலில் சில மாற்றங்களை புகுத்துவது, சில டெக்னிக்கலை புகுத்துவது, நல்ல நல்ல தொழிலாளர்களை நியமிப்பது, இதெல்லாம் சூப்பராக இருக்க போகுது. அப்போ தொழிலுக்கு தேவையான சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏற்படுத்துவீர்கள். உங்களுடைய முயற்சியால, உங்களுடைய அங்கீகாரத்துக்காக சில விஷயங்களை மாறுதல். அப்போ அந்த புதன் புத்திசாலித்தனம், அந்த காலகட்டம் புதன் புத்திசாலித்தனம் சூப்பராக இருக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த புதனும் 3ஆம் இடத்தில் இருக்கார், குருவின் பார்வையில் இருக்கார், லாபத்தையும் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ நல்ல நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்து பாராட்டு மலைகளை பொழியக்கூடிய, மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய சில விஷயங்களுக்குள்ள என்ட்ரி ஆவீங்க. பெரிய மனிதர்களின் தொடர்புகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வெளிநாட்டு தொடர்புகளும் கிடைக்கும்.
வெளிநாட்டிலிருந்து சில நண்பர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமாகவும், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது பாக்கியம் அப்படின்னு என்ன, கூட்டுத்தொழிலும் ஒரு நல்லது கிடைக்கும். கணவன் மனைவி செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு செவ்வாய் பெயர்ச்சியாக நிச்சயமாக கன்னிக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.